அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர், ஜெயங்கொண்டம் வருஷா கடனில். இன்றைக்கி நம்ம வந்து ஃபவுண்டேஷன் மார்க்கிங் பண்ண போகிறோம் பில்லர் குடி எடுக்கிறதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய பவுண்ட்ரி லைனை கட்டிட்டு இது வந்து நேர் வடக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். இது வந்து காட்டுச்சு பவுண்ட்ரி லைன் கட்டியிருக்கோம், கீழே காம்பஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். கரெக்டாக நேர் வடக்கில் தெற்கு வடக்கில் கரெக்டாக நூல் மேட்ச் ஆகுது. கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இன்னொரு கேம்பஸ் ஒன்று வச்சுருக்கோம். கிராஸ் செக் பண்ணுறதுலையும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெரியுது தெரியல, ஃபோன் பண்ணி தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 காம்பஸ் வச்சுட்டோம், ஒரு மொபைல் வச்சு செக் பண்ணோம். மொபைல் வந்து வீடியோவில் நம்மளுக்கு கிளியராக வீடியோ எடுக்க முடியல. கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பவுண்ட்ரியே வந்து நம்மளுக்கு நார்த்து அமைஞ்சிச்சு. இது வடக்கு பத்தமனையில் வந்து நேர் வடக்குலேயே வந்து கரெக்டாக நம்மளுக்கு பவுண்ட்ரி அமைச்சிச்சு. இதுக்காக நம்ம வந்து ரைட் ஆங்கிள் திருப்பிட்டு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். அதனால் வீடும் வந்து பார்த்திங்கன்னா நேர் வடக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக அமையும். சென்ட்ரல் லைன் 5 4.5 ஒரு அடியில் பிடிச்சிருக்கீங்களா? ஒரு அடியா? 5 1 6 6 4.5 6 அடி 4 ரங்கலம் மார்க்கிங்காக. 4 ரங்கலம் செவ்வறு வந்துடும் ரிட்டனு. ஆமாம், 5 4 அடி வச்சுருக்கேன் நான். ஒரு அடி பிடிச்சிருக்காரு, ஒரு அடி விட்ருங்க. 4 அடி செங்கல் 4.5 போயிடும். நான் சென்ட்ரல் லைனில் அடிப்போம். செவுத்தோடைய சென்ட்ரு 9 செவுத்தில் சென்ட்ருமா இருக்குது. இந்த பக்கம் 4.5 வரும். 5 அடி கிளியராக விட்ருக்கேன். சரி, ஒரு நூலோடு தேவா இதை வச்சிரு. அப்படியே அப்படிதான் நான் 31 வச்சுட்டேன். ஓகேவா? ரைட் அப்படிங்க. அது ஊசி ஊற்றணுங்க. அங்கேயே பிடிங்க, ஒரு ஊசி மட்டும் கொடுங்க. ஒரு அடியில் பிடிங்க, ஊசியில் பிடிங்க. கரெக்டா? இங்கே வந்துடுங்க. முப்பது 40 50 போடுறோம்ப்பா. 10 டயகனல்ண்ணே இருக்குங்க. பிடிங்க. ஐம்பதுக்கு 51 வைக்கிறோம்பா. ஒரு அடியில் பிடிச்சிருக்காரு. கரெக்டா? வாங்க, லேசாக பஞ்ச் பண்ணிவிட்டு அளவு பார்த்துட்டு அந்த நூலுக்காக விடுங்கண்ணா. அண்ணா விட்டுருங்கண்ணா. அடிங்க. இறக்கு.
இருக்கட்டும் வா. 5 அடி வராது. இடத்த மூலமட்டத்துக்கு போட மாட்டாங்க, அதான் பிரச்சனை. இந்த ரோடு கட் ரோடு பிரிக்கிறாங்களா, கட் ரோட நேர்கிழக்காக பிரிக்காம இப்படி போட்டாங்கன்னு வச்சுங்க. சரி, இதை கட்டிட்டு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகுது. மூலம் மட்டும் தான் அளவு மாற்றிக்கலாம். வா இதில் போடு. இரு வரேன். ஆ இங்கே என்ன 2 அடி தான் இருக்க மாட்டேங்க. அந்த லைனுக்காக இதை 90 டிகிரி போட்டிருக்கேங்க. அந்த தெற்கு வடக்காக 90 டிகிரி திருப்பினா இதை கட்டு. அதை பிடிங்க விட்ரு. இல்லை இதே இருக்கட்டும். மூலம் மட்டும் தானே டைட் பண்ணிக்கலாம். இதே இருக்கட்டும். நம்ம ஊசி பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். கட்டு மட்டமாக கட்டு. அந்த மட்டத்தை பாரு, கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு அப்படியே கட்டு. கட்டமாக இருக்குமா? கட்டு. இந்த மனை பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து மேற்கு மற்றும் வடக்கில் வந்து நம்மளுக்கு பாதை இருக்கிற மனை, கார்னர் மனை. இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே பவுண்டரி லைனை கட்டிட்டு காம்பஸ் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு நேர் வடக்கு அக்யூரேட்டாகவே அமைஞ்சிச்சு. நேர் வடக்கில் அமைகிற மனை வந்து பார்த்திங்கன்னா ராஜபோக மனை அப்படின்னு சொல்லுவாங்க. திசை கரெக்டாக அமையுது. பூமியோடைய காந்த விசைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனை வந்து நேர் வடக்கில் அமையும்போது நம்ம வந்து வாஸ்துவில் வந்து மூலைகள் ஈசானியத்தில் வந்து பூஜை அறை, அக்னி மூலையில் சமையலறை, குபேர மூலையில் படுக்கை அறை அமைக்கும் போது இந்த திசை நேராக இருக்கும்போது காந்த அலையோட வந்து சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி வீடும் அந்த திசையில் அமைகிறதுனால நல்ல விதமான சக்திகள் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து அமையும். இது வந்து இங்கே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எப்போவுமே திசையை வந்து முதல்ல வச்சு பார்ப்போம், காம்பஸ் வச்சு பார்ப்போம். அது இப்படி அமைஞ்சதுன்னா அதுக்கு அடுத்தபடி தான் நம்ம அதில் வந்து திசை அமைஞ்சிட்டா திசை தான் வைப்போம். திசை அமையலை அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தபடியே ஃப்ளாட்டுக்காக வைப்போம். இங்கே வந்து கரெக்டாக அமைஞ்சதுனால அது அந்த லைனுக்காக வந்து மூலமட்டம் திருப்பி பார்த்தோம். திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஈசானியம் வந்து அதே மாதிரியே ஈசானியம் வந்து இடம் வந்து அதிகமாக தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து கிரிட் லைனை ஃபார்ம் பண்ணுறோம், எல் ஷேப் திருப்புறோம், அதுக்கப்புறம் எல்லா கிரிட்டையும் கட்டிட்டு வரோம். அப்புறம் செட் பேக் வந்து விட்டு கட்டுறோம். உங்களுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரிட்டு படியும் வச்சு மார்க் பண்ணிட்டு சுண்ணாம்பு போட்டு வச்சுருக்கோம். அதை நான் வந்து இந்த வீடியோ ரொம்ப பெருசு பண்ணாத காரணம்னா நம்ம ஃபவுண்டேஷன் மார்க்கிங் வீடியோ நிறைய பண்ணிட்டோம். அதனால் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து உங்களுக்கு இது பண்ணிட்டு வேணான்ட்டு இது பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து மார்க்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ண மெத்தட் வந்து டயகனல் வந்து பித்தகரஸ் தேர்த்தபடி அந்த மூலையிலேருந்து கரெக்டாக 40 அடி, அந்த மூலையிலேருந்து 30 அடி, டயகனல் கிராஸ் வந்து 50 அடி போட்டு டயகனல் திருப்பிட்டோம். அதே மாதிரி வந்து எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கிராஸும் செக் பண்ணிட்டோம். எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இங்கே வந்து ஃபுட்டிங் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ட்ராயிங் வாங்கி தான் பண்ணுறோம். அவர் கொடுத்துருக்க அப்படியே 3 விதமான ஃபுட்டிங் கொடுத்துருக்காரு. 4க்கு 4, 4.5க்கு 4.5, 5க்கு 5 அந்த மாதிரி நான் குழிகள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம். இங்கே வந்து செப்டி டேங்க்கான அளவையும் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நூல் எல்லாத்தையும் ஊற்றி சுற்றி வச்சுட்டு இது எல்லாத்தையும் கொத்தி விட்ற போகிறோம். ஏன்னா மழை என்றைக்கு வேணாலும் வரலாம். இங்கே வந்து மழை வந்து விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்குது ஒரு வாரத்துலையுமேங்கிறதுனால பக்காவாக வந்து உள் பக்கமாக வந்து கொத்தி அடையாளத்தை பண்ணி வச்சுக்கிறோம். மழை வந்தாலும் இந்த சுண்ணம் போட்டு மட்டும் வச்சுட்டு போனால் அழிஞ்சிடும். அதனால் இன்றைக்கி வேலை ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். இன்றைக்கி இந்த வேலைக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா நான், நம்மளுடைய ஒர்க்கர் வந்து தேவா, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இவங்கள வச்சு நம்ம இந்த ஒர்க்கை ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஒர்க்கு திருப்திகரமாக முடிஞ்சிச்சு. ஃபவுண்டேஷன் மார்க்கிங் பண்ணிடுவோம் இன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இதில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பெரிய அளவில் நம்ம இப்போ இந்த வீடியோ நம்ம இருக்கலை. ஏன்னா நம்ம நிறைய வீடியோ பண்ணிட்டோம் ஃபவுண்டேஷன் மார்க்கிங்கில். இந்த வீடியோ நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்கார்டாக இருக்கணும். இந்த வீட்டோடைய உரிமையாளருக்கும் இன்றைக்கும் இந்த வீடியோ பார்த்தா பிடிக்கும். அவங்களுக்கும் இது ஒரு ஆல்பம் மாதிரி இல்லையா, அதனால் ஒரு ஸ்டேஜையும் நம்ம வந்து வீடியோவை பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக இதுலேயும் ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இதில் இருந்து ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னாக்கா நம்ம வந்த உடனேவே பார்த்திங்கன்னா நார்த்து வந்து பவுண்டரியில் கரெக்டாக செட் ஆச்சு. வீடு வடக்கு பார்த்த வீடு வடக்கு திசையை நோக்கி கரெக்டாகவே காம்பஸுக்கு செட் ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப சூப்பரான அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்புக்கு செட் ஆனதுனால அதை அப்படியே வச்சு அதுக்காக மூலமட்டத்தை திருப்பி அதுக்கப்புறம் வந்து அவுட்ரு எல்லா கிரிட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு மார்க்கிங் எந்தெந்த ஃபுட்டிங் எங்கெங்கே வருது ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுபடி வந்து ஒவ்வொரு ஃபுட்டிங் மார்க் பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் ஊற்றிட்டு இதை வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு கொத்தி விட போகிறோம். இது பண்ணாலே இன்னைய வேலை முடிஞ்சிச்சு சிறப்பாக. இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் இருக்கும் பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ உடனே உங்களுக்கு வரத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே தெரிய வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்தி பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும்.
மீண்டும் இதேமாதிரி நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.